கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அப்போ அதில் வாசிங்க 16:23 வாசி. அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை காவலர்களை அழைத்து அவர்கள் கால்களை குடும்பத்திலே மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை குறித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். கல்வியிலே சிறைச்சாலையின் அசிவார்கள் அசைமொழியாக பூமி மிகவும் அறிந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கண்களும் கலந்து போயிற்று. சிறைச்சாலைக்காரர் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையில் கதவுகள் திறந்திருப்பதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு விடுதி செய்துள்ளாரே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக இருந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியிலே அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவர்களுடைய அனைவரும் உடனே ஆசானம் பெற்றார்கள். ஸ்தோத்திரம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் சூழ்நிலையை மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா? சூழ்நிலையை மாற்றுகிற தெய்வம். இப்போ இந்த இடத்துல பவுலும் சீலாவும் ஒரு ஊழியத்தை செய்கிறார்கள். என்ன செய்கிறாங்க? ஒரு ஊழியத்தை என்ன செய்கிறாங்க? செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆத்துமாக்கள் என்ன செய்கிறார்கள்? ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆத்துமாக்கள் என்ன செய்யறாங்க? ரட்சிக்கப்படுகிறாங்க. தேவனை என்ன செய்கிறார்கள்? அறிந்து கொள்ளுகிறார்கள். இப்ப தேவனை அறிந்து கொள்ளுகிற இந்த நேரத்தில் அங்க என்ன நடக்கிறது என்றால், இவர்கள் ஒரு சிறைச்சாலையினுடைய அனுபவத்துக்குள்ள என்ன செய்கிறாங்க? கடந்து வருகிறார்கள். அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்ப சிறைச்சாலையில கொண்டு அடைக்கப்பட்டு விட்டார்கள். சரீரத்தில் என்ன இருக்கிறது? காயங்கள் இருக்கிறது. இரத்தம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? வடிந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அவர்கள் இந்த சூழ்நிலை மாறும் என்று ஜெபிக்கவில்லை. அவங்க வழக்கமா ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் சூழ்நிலையை மாற்றினார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் எவ்வளவு பெரிய சூழ்நிலை இருந்தாலும், நமக்கு எதிராய் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய மலையை போன்று இருந்தாலும், அவைகளை தகர்ப்பதற்கு, அவைகளை நமக்கு முன்பதாக இல்லாமல் போக பண்ணுவதற்கு தேவன் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த சிறைச்சாலைக்குள்ள இருந்து இவர்கள் வெளியே வருவார்களா என்பது ஒரு கேள்விக்குறிதான். அப்படிதானே? ஏன்னா ரோமர்கள் ஆட்சியில இப்படிப்பட்ட நபர்களை அவர்கள் சிறைச்சாலைக்கு கொண்டு போய் மறுநாள் என்ன செஞ்சிருவாங்க? கொலை செய்யலாம், மரண தண்டனை கொடுக்கலாம், இல்ல ரொம்ப நாள் சிறைச்சாலையில என்ன செய்யலாம்? வைத்திருக்கலாம். ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவர்கள் தேவனை துதித்து ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. இந்த கால வேளையில உங்க சூழ்நிலை எப்படிப்பட்டதாகவும் இருக்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை உங்க வியாதி மிகவும் பயங்கரமான கொடூரமாக என்ன செய்யலாம்? இருக்கலாம். உங்க வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனை பெரிதாக என்ன செய்யலாம்? இருக்கலாம். இல்ல அல்லது உங்களுடைய மனதிலே ஒரு பெரிய போராட்டத்தோடு நீங்க இரவெல்லாம் தூங்க முடியாத ஒரு சூழ்நிலையில என்ன செய்யலாம்? இருக்கலாம். இல்ல உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பண தேவை நிறைந்த ஒரு நபராக நீங்க என்ன செய்யலாம்? இருக்கலாம். அல்லது உங்க குடும்பத்தினுடைய அடுத்த சூழ்நிலை என்ன, நாளைக்கு நான் என்ன செய்வேன், இல்ல அடுத்த மாசம் என்ன செய்வேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, அந்த எல்லா சூழ்நிலைக்கும் மேலாக நின்று சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இயேசுவை பார்க்க வராங்க. நைட்டெல்லாம் உட்கார்ந்து என்ன செய்யறாங்க? அந்த வெள்ளை போலத்தையும்
அவங்க என்ன செய்யறாங்க, எல்லாம் ரெடி பண்ணி வாசனை திரவியங்கள் எல்லாம் ரெடி பண்றாங்க. ஆனா இவங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு. அங்க ஒரு பெரிய கல் என்ன செய்யப்பட்டிருக்கு, வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கல்லை யார் நமக்காக என்ன செய்வார், புரட்டி தருவா, இந்த கல்லை யார் நமக்காக எடுத்து போடுவா என்கிறதான ஒரு எண்ணத்தோடு அவர்கள் வேகமாய் அதிகாலையிலே இருட்டோடு என்ன செய்கிறார்கள், ஓடுகிறார்கள். அவர்களுடைய பிரயாசத்தை பார்த்து அவர்களுக்காக தேவன் கல்லை என்ன செய்தார், புரட்டினார். அல்லேலூயா. உங்களுடைய ஜெபம், உங்களுடைய அழுகை, எனக்கு ஆண்டவர் மாத்திரம் போதும், அவர் தான் என் வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியும், இந்த சூழ்நிலை இப்படி இருக்கிறது, ஆனாலும் தேவனே என்று நீங்கள் கூப்பிடுவீர்களானால் உங்களுக்காக அடைக்கப்பட்டிருக்கிற கல்லை தேவ தூதனை கொண்டு எப்படி ஆண்டவர் மாற்றினாரோ உங்களுக்காகவும் அவர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா, நமக்கு கடன் பிரச்சனை பெருசா இருக்கலாம், நமக்கு நம்முடைய வியாதி என்ன செய்யலாம், பெருசா இருக்கலாம், நமக்கு நம்முடைய வியாபாரத்தினுடைய சூழ்நிலை பெருசா இருக்கலாம், நமக்கு டாக்டர் சொல்லக்கூடிய வார்த்தை பெரிதாக தெரியலாம். ஆனா இவை எல்லாவற்றை விட பெரியவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. இவை எல்லாவற்றை விட பெரியவர் யாரு, நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அந்த விசுவாசம் நமக்குள்ளே வரும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்காக கல்லை புரட்டுவார். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்காக கட்டுகளை என்ன செய்வாரா, அவர் அவிழ்க்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இவர்கள் துதித்து ஜெபித்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அங்கு நடந்தது என்னவென்றால், அங்கு சிறைச்சாலையினுடைய கட்டுகள் என்ன செய்யப்பட்டது, உடைக்கப்பட்டது. அல்லேலூயா. சிறைச்சாலையினுடைய கட்டுகள் என்ன செய்யப்பட்டது, உடைக்கப்பட்டது. இப்ப இன்னைக்கு அவங்க எப்படி பாடியிருப்பாங்க சொல்லுங்க பாப்பா. இப்ப உங்களுக்கு அடிபட்டிருக்கு, ரத்தம் வருது, நீங்க எப்படி பாடுவீங்க? மனங்கசந்து பாடுவாங்க. நான் என்ன நினைக்கிறேன், இப்படி பாடியிருப்பாங்க, கத்தரையே நீ பாடு சக்கரையே வராது, கத்தரையே நீ பாடு சக்கரையே வராது, ஹாப்பியாக பாடு பிபியே வராது, ஹாப்பியாக பாடு பிபியே வராது, துதிப்போமா தேவன, பாடுவோமா கர்த்தர, துதிப்போமா தேவன, பாடுவோமா கர்த்தர, ஆராதிச்சு பாரு ஆட்டு அட்டாக்கு வராது, ஆராதிச்சு பாரு ஆட்டு அட்டாக்கு வராது, துதிப்போமா தேவன. அவங்க எப்படி பாடியிருப்பாங்க, இப்படிதான் பாடியிருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ நம்முடைய சூழ்நிலையில நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் பவுல் போன வாரம் நாம் பார்த்தோம். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எப்பொழுதும் எப்படி இருங்க, சந்தோஷமா இருங்கள். அப்போ இந்த அடியையும் இந்த வேதனையும் அவர்கள் யாருக்காக தாங்கிக் கொண்டார்கள் என்றால் கர்த்தருக்காக தாங்கிக் கொண்டார்கள். அல்லேலூயா. அப்ப அவங்களுக்கு சந்தோஷமான பாடல் வந்தது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஒருவன் சந்தோஷமா இருந்தால் என்ன பாடுவானா, சங்கீதம் பாடுவான். அல்லேலூயா. அப்போ இவங்களுக்கு அடி வாங்கினது சந்தோஷம், கர்த்தருக்காக அடி வாங்கினது சந்தோஷம், கர்த்தருக்காக தன்னுடைய சரீரத்தில் ரத்தம் வடிந்து கொண்டிருப்பது சந்தோஷம். அந்த சந்தோஷத்தின் மிகுதியினாலே அவர்கள் தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. தேவனை துதிக்க ஆரம்பித்த பொழுது அவர்களுக்காக என்ன நடந்தது என்றால் பரலோகம் இறங்கி வந்தது. அல்லேலூயா. அப்போ உங்க சூழ்நிலையின் மத்தியிலே தேவனை துதிக்க ஆரம்பிப்பீர்களானால், தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிப்பீர்களானால், தேவன் பேரிலே உங்களுடைய விசுவாசம் பெருக ஆரம்பிக்குமானால் உங்களுக்காக ஆண்டவர் பரலோகத்தை இறக்கி அவர் செயல்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அங்க என்ன சொல்லுகிறது என்றால், சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் என்ன செய்ததா, அசையும்படியாக பூமி என்ன செய்ததா, அதிர்ந்தது. அவர்கள் பாடின சத்தத்தின் நிமித்தம், அவர்கள் வாயினால கர்த்தரை துதித்ததின் நிமித்தம் அந்த இடத்துல ஒரு பூகம்பம் என்ன செய்தது, ஏற்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்முடைய சூழ்நிலையின் மத்தியில நம் தேவனை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலையின் மத்தியில என்ன செய்யணுமா,
தேவனை துதித்து தேவனை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சூழ்நிலை என்ன செய்கிறார்? கர்த்தர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நீங்க பழைய ஏற்பாட்டுல வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திர யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் அதை நீங்க வாசிக்கும் பொழுது, யாத்ராகமம் 14:5 வாசிங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இங்க பார்வோன் இடத்துல போய் அவர் நிறைய தடவை போய் அவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிசைகிறான், காட்டுகிறான். முதல்ல போனோன்னு பார்வோன்ட்ட பேசுறான். பார்வோன் சொல்றான், அப்படிலாம் விட முடியாதுப்பா அப்படின்னு. உடனே ஒரு அற்புதத்தை என்ன செய்யறான். இவன் கையில இருந்து கோலை கீழே போடுறான், அது பாம்பா மாறுது. உடனே நீ மட்டும்தான் இதை செய்வியா, வாங்க என்னுடைய மந்திரவாதிகள்லாம் நீங்க வாங்கன்னு சொன்னோன்னா அவங்களாம் வரிசையா வந்து என்ன செய்யறாங்க, நிற்கிறார்கள். நின்ன உடனே அவங்களும் என்ன செய்யறாங்க, தங்களுடைய கோலை போடுகிறாங்க. அந்த கோல் என்னதான் மாறுது, பாம்பா மாறுது. ஆனா மோசையினுடைய பாம்பு என்ன செய்கிறதுன்னா அத்தனை பாம்பு என்ன செஞ்சிருது, விழுங்கிருது. அல்லேலூயா. இப்படி சில அற்புதங்களை செஞ்சோன்னா அவங்களும் என்ன செய்யறாங்க, செய்கிறார்கள். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல மோசை செய்கிற அற்புதத்தை அவர்களால் என்ன செய்ய முடியல. இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில் டெய்லி போய் பார்வோனோடு அவன் என்ன செய்கிறான், பேசுகிறான். கடைசியில ஒரு காலகட்டத்துல ஏன் அப்படின்னா அவன் விட்டுறான், சரி நீ போ அப்படின்னு. ஆனா மொத்தத்துல என்ன செய்யறாங்க, அவர்களை விட்டு விட்ட உடனே அவங்கெல்லாம் கிளம்பி வந்து கொண்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா என்ன செய்யறாங்க, வருகிறாங்க. எப்படி ரொம்ப சந்தோஷமா அவங்க வந்துகிட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் தூரத்துல போன உடனே திரும்பி பார்த்த உடனே என்ன நடக்குன்னா, பார்வோனுடைய சேனையும் என்ன செய்கிறது, பின்னாடி வருது. இவங்க வேகமா ஓடுகிறாங்க, வேகமாய் நடக்கிறார்கள், வேகமாய் ஜனங்கள் கடந்து செல்லுகிறாங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா பெரிய செங்கடல் இருக்கிறது, முன்னாடி பெரிய செங்கடல் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம நல்ல ஜெபம் பண்ணுவோம், நல்ல கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்கிறதான தீர்மானம் எல்லாம் எடுப்போம். ஆனா வீட்டுக்கு போன உடனே பெருசா பூதம் மாதிரி என்ன செய்யும், பெருசா காத்துக்கிட்டு இருக்கு. நம்முடைய தீர்மானம், நம்முடைய ஜெபம், நம்முடைய எல்லாம் என்ன செஞ்சிடும், உடைந்து போகக்கூடிய சூழ்நிலை அங்க என்ன செய்யும், காணப்படும். இங்க அப்படித்தான் இவர்கள் பொன்னோடும் பொருளோடும் இத்தனை நாள் வேலை செஞ்சதுக்கு சம்பளமாய் அவர்களிடத்திலிருந்து பொன்னையும் வெள்ளியும் என்ன செய்தார்கள், அவர்கள் பெற்றுக்கொண்டு வந்தார்கள். இப்ப சந்தோஷத்தோடு வராங்க. இனி நம்ம ஒரு தனி நாட்டுல இருக்க போறோம், நம்மளுக்கு எந்த அடிமைத்தனம் இல்லை, யாரு நம்மளை அடிக்க மாட்டாங்க, யாரு நம்முடைய பிள்ளைகளை கொல்ல மாட்டாங்க, இந்த சூழ்நிலையில இருந்தெல்லாம் நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதான சந்தோஷத்தோடு ஒருவர் என்ன செய்யறாங்க, பேசிக்கொண்டு சந்தோஷமாய் வரும் பொழுது எதிர்த்தாப்புல பாத்தீங்கன்னா செங்கடல், பின்னாடி பாத்தீங்கன்னா கொஞ்ச தூரத்துல பார்வோன். இப்ப இந்த சூழ்நிலையில அங்கு செய்வதறியாது அவர்கள் திரும்பி பார்த்து மோசையை நோக்கி என்ன செய்யறாங்க, சொல்றாங்க, ஏய் உன்னை நம்பி வந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப எங்களுக்கு என்ன செய்யுது, சரி அங்க இருந்தா எங்களுக்கு 2 அடி கிடைக்கும்,
சாப்பாடு என்ன செய்யும் கிடைக்கும், தங்குறதுக்கு வீடு இருந்துச்சு, பிள்ளைகளை என்ன செய்தோம் பாதுகாத்தோம், மனைவி இருந்தாங்க. இப்ப இங்க அங்கெல்லாம் என்னது கல்லறை இல்லைன்னு சொல்லியா என்னை இங்க என்ன செஞ்சிருக்க கூட்டிட்டு வந்திருக்க மோசே அப்படின்னு சொன்ன பொழுது அங்க மோசே சொல்லக்கூடியதான வார்த்தை 13வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. அப்ப பாருங்க, இங்க மோசே சொல்லுகிறான், அப்பொழுது பயப்படாதிருங்கள், நீங்கள் இன்றைக்கு என்ன செய்யுங்க, நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் இன்று கண்ட எகிப்தியரை இனிமேல் என்ன செய்ய மாட்டீர்கள், காண மாட்டீர்கள். அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தை நீங்க விசுவாசிக்கும் பொழுது இன்றைக்கு பார்க்கிற இந்த பிரச்சனையை நீங்க இனிமே என்ன செய்ய மாட்டீங்க, பார்க்க மாட்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவன் சொல்லுகிறான், அப்ப இன்று கண்ட எகிப்தியர்களை இனிமே நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீர்கள். ஏன்னா அங்கு மோசே மூலம் கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்றால் இந்த எகிப்தியர்களை கர்த்தர் அழிக்க போகிறார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நமக்கு எதிராக எழும்புகிற சத்துருவினுடைய கிரியைகள், மனுஷர்கள் மூலம் சத்துரு போராடுகிற அந்த போராட்டத்தினுடைய கிரியைகளை மாற்ற வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை முறுமுறுக்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தரை என்ன செய்யக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. இந்த பாதைக்காக நன்றி ஆண்டவர், என் பின்னாடி வந்த பார்வோனுக்காக நன்றி. ஏன்னா அவன் உங்க பின்னாடி வந்தாதான் அவன் அழிக்கப்பட முடியும். அல்லேலூயா. வேற யார் பின்னாடி போனா ஆண்டவர் என்ன செய்ய முடியாது, அவனை அழிக்க முடியாது. ஏன்னா இந்த பார்வோன் என்ன செஞ்சான்னா, இவர்கள் வேலை செய்யாத நேரம் அல்லது மோசே பிறந்திருக்கிற நேரத்துல ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னா 2 வயதிற்கு உட்பட்ட ஆண் குழந்தைகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, கொன்றார். தண்ணியில முக்கி என்ன செஞ்சாங்க, கொன்னார். வேலை செய்ய முடியாதவனை வரப்புலே என்ன செஞ்சாங்க, மிதிச்சு அப்படியே தலை உள்ள போக போக அவன் மூச்சை அடைச்சி சாகிற வரைக்கும் அவன் என்ன செஞ்சாங்க, அமிழ்த்தினார்கள். பெண்களிடத்திலே தவறாக என்ன செய்தார்கள், நடந்து கொண்டார்கள், அடித்தார்கள். இப்படி பலவிதமான சம்பவம் அவர்களுக்கு மற்றவர்களை துன்பப்படுத்துவது ரொம்ப எப்படி இருந்ததுன்னா சந்தோஷமா இருந்தது. அப்ப இந்த சுகத்தெல்லாம் இவர்கள் என்ன செய்யணும், அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னா யாரு பின்னாடி வரணும்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்னாடி அவர்கள் வர வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா தண்ணியில முக்கி சாகிறது எவ்வளவு சுகம் என்பது அவங்களுக்கு என்ன செய்யணும், தெரிய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் இவர்கள் பின்னாக வர வைத்தார்கள். மோசே சொன்னா, நீங்க அமைதியா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக இன்றைக்கு என்ன செய்வார், யுத்தம் செய்வார். அல்லேலூயா. அப்போ இங்கு பயமுறுத்துகிற நபர்கள், இங்கு அவர்களை அழிக்க வேண்டும் என்கிறதான நபர்கள், மறுபடியும் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று நினைத்த நபர்களை தேவன் என்ன செய்தார் என்றால் இவர்கள் பின்னாக வர வைத்தார். அல்லேலூயா. அங்கு நடந்தது என்னவென்றால், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் அப்ப பாருங்க, அங்கு சொல்லப்படுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்திற்கு நேராக என்ன செய்ய, நீட்டு, சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்கள் சமுத்திரத்தின் நடுவே என்ன செய்வார்கள், நடந்து போவார்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம பிரச்சனையை கண்டு என்ன செய்யக்கூடாதுன்னா பயப்படக்கூடாது. பிரச்சனையின் நடுவிலே நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல கரங்களை உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. கரங்களை என்ன செய்யணும், உயர்த்தணும். எந்த பகுதியில நமக்கு பிரச்சனை இருக்கிறதோ, வடக்கையா, தெற்கையா, கிழக்கையா, மேற்கையா, அந்த நேர கையை நீட்டி, ஆண்டவரே இந்த செங்கடலை எனக்கு என்ன செய்யும், பிளந்து தாரும். அல்லேலூயா. இந்த பிரச்சனையை மாற்றி தாரும் என்று சொல்லி தேவ சமூகத்துல நம் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு ஆண்டவர்
ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமானால் கர்த்தர் உங்களுக்காக எந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அதே வாசல்ல கர்த்தர் வழியை திறப்பார். அல்லேலூயா. இப்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இவங்க அழுகுறாங்க, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கதறாங்க. பார்வோன் வந்துட்டான், அவன் அடி தாங்க முடியாது, என்ன செய்வான் நமக்கு என்ன செய்யாது தெரியாது. ஆனாலும் அந்த 5 நிமிடம் கழித்து மோசே கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது அங்கு செங்கடல் கொஞ்சம் கொஞ்சமா பிளக்குது. அல்லேலூயா. நீங்கள் கரங்களை உயர்த்த உயர்த்த உங்களுடைய ஜெப சத்தம் எழும்ப எழும்ப, உங்க துதி சத்தம் எழும்ப எழும்ப, நீங்க வேதத்தை வாசிக்க வாசிக்க, நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்க ஜெபிக்க உங்களுக்கான வாசல் திறந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அந்த வாசல் எங்க வரைக்கும் திறக்கும்னா நீங்க அக்கறைக்கு போயிருவீங்க. உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலை எல்லாம் ஆண்டவர் தடம் தெரியாம அழித்து விடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் வேக வேகமாய் பாதையை பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷமா என்ன செய்யறாங்க, ஓடுகிறார்கள். ஒவ்வொருத்தரும் ஓடுறாங்க, டேய் ஓடுறா ஓடுறா, ஏய் வாங்க அப்படின்னு எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, இழுத்து கொண்டு போகிறார்கள். அந்த சைடு போறாங்க. இங்க பின்னாடி லாஸ்டா ஒருத்தர் வந்திருக்கா பாத்தீங்களா, லாஸ்டா நம்ம சரவணன் பிரதர் வராருன்னு வைங்க, எப்படின்னு நினைச்சு பாருங்க. பாஸ்டரை நம்பி வந்த கடைசியில என்ன லாஸ்ட்ல விட்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு, ஆமா முன்னாடி போயிட்டார். அப்புறம் அங்க வந்த பிறகு ஒரு டவுட் கேட்பார், பாஸ்டர் சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்றேன், இந்த ஒரு கனவு கண்ட நேரத்து நைட்ல அந்த கனவுல இப்படித்தான் என்ன செஞ்ச பார்த்தேன். அல்லேலூயா. உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக அவரை சொல்ற. அப்போ கடைசியில வர்றவனுக்கு தான் ரொம்ப பயம் இருந்திருக்கும், அப்படிதானே? முதல்ல வர்றவன் ஓடி போயிருப்பான். கடைசியில வர்றவனுக்கு எப்படி இருந்திருக்கும், பார்வோன் அப்படி வர 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 அங்க போனவுடன் ஒரு சம்பவம் நடந்தது. மோசே மறுபடியும் என்ன செய்தானா, கோலை நீட்டினான். அங்கு செங்கடல் மறுபடியும் என்ன செய்தது, ஒன்றாக மூடினது. அல்லேலூயா. அல்லேலூயா. 19 வாசிங்க. அப்ப பாத்தீங்கன்னா இப்ப என்ன நடக்குன்னா, நம்ம சொன்னது போல சரவணன் பிரதர் லாஸ்ட்ல நிக்காரு. இவருக்கு பின்னாடி யார் நிக்கா தெரியுமா? சொல்லு, யார் நிக்கா? தேவதூதன் நிக்காரு. அல்லேலூயா. எவ்வளவு கொடுத்து வச்ச ஆள் பாருங்க, எவ்வளவு கொடுத்து வச்ச ஆள். இவருக்கு பின்னாடி யார் நிக்கா? தேவ தூதர்கள் பார்வோனையும் இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களையும் சேர விடாதபடிக்கு என்ன செய்யறாரா, பாதுகாத்து கொண்டிருக்கிறாரா. உங்க பின்னாடி தேவ தூதன் இருக்கிறார். அல்லேலூயா. எந்த கனவு வந்தாலும் பயப்படக்கூடாது. அல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் பயப்படக்கூடாது. உங்க பின்னாடி ஆண்டவர் தேவ தூதனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அங்க பாத்தீங்கன்னா அங்க தேவ தூதர்கள், தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக என்ன செய்தானா நடந்தார். அவர்கள் முன்னிருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னாக வந்துட்டு, இப்ப முன்னாடி போய்கிட்டு இருந்த மேகஸ்தம்பம் தூதனோட கூட எங்க வந்துருச்சு, பின்னாடி வந்துருச்சு. அப்ப முன்னாடியை விட பின்னாடிதான் பாதுகாப்பு அதிகம். அல்லேலூயா. முன்னாடியை விட பின்னாடிதான் பாதுகாப்பு அதிகம். அப்ப புல் ப்ரொடெக்ஷனோட இவர் என்ன செய்யறாரு, செங்கடலை இன்னைக்கு கடந்துட்டார். உங்களுக்கு எதிராக இருக்கிற பார்வோன்லாம் கர்த்தர் என்ன செய்யறாரு, அழித்து போடுகிறார். அல்லேலூயா. அப்ப இங்க நடக்கிறது என்னவென்றால், அங்கு எகிப்தியர் சேனையும் இஸ்ரவேல் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவிலே என்ன செய்ததா வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமா இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அது எப்படி இருந்ததா, இரவை வெளிச்சமாக்கி விட்டது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய சூழ்நிலை இருட்டு போல இருக்கலாம், ஆனால் தேவன் வரும் பொழுது அந்த சூழ்நிலை பகலை போல வெளிச்சமாகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பார்வோனுடைய கையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு எந்த வழியும் இல்லை. ஒன்னே முடிஞ்சா என்ன செய்யலாம், கடல்ல விழுந்து சாகலாம், இல்ல நீச்சல் அடிச்சு என்ன செய்யலாம், கொஞ்சம் தூரம் தப்பிக்கலாம். ஆனா வேற வழி என்னது இல்ல. ஆனாலும் அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்காக தேவன் இறங்கி வந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்க சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதை மாற்றுவதற்கு கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்க கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, உங்க சூழ்நிலை எப்படி இருந்தாலும், அது செங்கடலாக இருந்தாலும், உங்களை மூழ்கக்கூடிய நிலைமை இருந்தாலும், பார்வோன் பின்னாடி இருந்தாலும்,
ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? மாற்றுகிற தேவனாக என்ன செய்கிறார்? இருக்கிறார். மோசே 21 வாசிங்க. மோசே அப்ப பாருங்க, ஜலம் பிரிந்து என்ன செய்ததா? பிளந்து போயிற்று. பிரிந்து என்ன செஞ்சிருச்சு? போயிற்று. வாசிங்க. அப்ப இப்ப முன்னாடி பார்க்கும்போது என்ன இருந்ததுன்னா, தண்ணி இருந்தது, பயங்கர தண்ணி. இந்த தண்ணியில என்ன செய்ய முடியும் அப்படின்னு பயந்து கொண்டிருந்தாங்க. ஆனா இப்ப தண்ணி என்ன செய்து விட்டது என்றால் வழி விட்டது. அது வெட்டாந்தரையிலே நடந்து போகிறது போல கர்த்தர் அவர்களை நடந்து போக பண்ணினார். அல்லேலூயா. அப்ப நமக்கு எதிரா தண்ணி இருக்கலாம், தீ இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். ஆனால் தேவன் நமக்காக கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சூழ்நிலையே அவர் ஒருவரால மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். அல்லேலூயா. அவர் ஒருவரே உங்களுக்காக இறங்கி என்ன செய்கிறார்? சூழ்நிலையை மாற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். ஆனா நீங்க செய்ய வேண்டியது என்னவென்றால், நானே தேவன் என்று என்ன செய்யுங்கள்? அமர்ந்திருங்கள். அல்லேலூயா. சங்கீதம் 46 நினைக்கிறேன், வாசிங்க. சங்கீதம் 46ல என்ன சொல்லி இருக்கு? அப்ப நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று என்ன செய்யுங்கள்? அறிந்து கொள்ளுங்கள். அப்ப இன்னைக்கு அமர்ந்திருப்பது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல இருப்பதுதான் என்னது? கஷ்டம். நம்ம கொஞ்ச நேரம் இருந்து ஒரு சமையல் பண்ணுவோம்னா எல்லாரும் என்ன செய்யலாம்? சேர்ந்து சமையல் பண்ணுவோம். ஒரு டூர் போகணும்னா எல்லாரும் என்ன செய்யலாம்? டூர் போகலாம். கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்னா என்ன செய்யலாம்? பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனா கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணோம்னா பாதி பேர் என்ன செய்ய மாட்டோம்? என்ன செய்ய மாட்டோம்? இருக்க மாட்டோம். பாஸ்டர், எனக்கு ஒரு வேலை இருக்கு பாஸ்டர், ரொம்ப அர்ஜென்டான வேலை. நான் வீட்டில் அப்படி எப்படி என்ன செஞ்சுட்டேன்? எல்லாத்தையும் போட்டு வந்துட்டேன். ஆனா மற்ற நேரம் நம்ம என்ன செய்யறோம்? நிறைய நேரத்தை சும்மா என்ன செய்யறோம்? கழிக்கிறோம். ஆனா இங்கு சொல்லப்படுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று என்ன செய்யுங்கள்? அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்ப யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்தார்களோ அவருடைய சூழ்நிலைகள் மாற்றப்பட்டது. அல்லேலூயா. அப்ப உங்க சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருக்கலாம், ஆனா சூழ்நிலையை மாற்றுவதற்கு நீங்கள் தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? அமர்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. மோசே உடனே அவ்வளவுதான்ப்பா போச்சு அப்படின்னு சொல்லல. அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவரே என்று என்ன செய்தான்? அந்த பெரிய மன அழுத்தத்திலையும் பிரஷர்லையும் அங்க இருந்ததான சூழ்நிலைகள் மத்தியிலே அவன் தேவனை நோக்கி என்ன செய்தான்? கூப்பிட்டான். ஆண்டவரே என்ன செய்யணும்? கடல் முன்னாடி இருக்கு, பின்னாடி என்னது வருது? பார்வோனுடைய சேனை வருது, நான் என்ன செய்ய அப்படின்னு அவன் ஆண்டவரிடத்துல ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணான். ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்தான். ஆண்டவரே என்று கூக்குரலிட்டான். ஆண்டவர் சொன்னார், நீ என்ன நோக்கி என்னத்தை கூப்பிடுற? உனக்கு எல்லா அதிகாரமும் என்ன செஞ்சுட்டேன்? கொடுத்துட்டேன். அல்லேலூயா. பிசாசு நமக்கு எதிராக தோன்றினா நம்ம என்ன செய்யணும்? அந்த வீட்டை என்ன செஞ்சிடணும்? காலி பண்ணிடணும். இந்த வீட்டை என்ன செஞ்சிடணும்? காலி பண்ணிடணும். அப்படி ஆண்டவர் சொல்லியிருக்காரா? ஆமா. என்ன செய்யணும்? சொல்ல மாட்டேங்கீங்களே. எப்படி? இன்னும் அதிகமா. ஓகே. அப்ப பிசாசு தெரிஞ்சா என்ன செய்யணும்? போன்னு சொல்லணும். போன வாரம் தானே பாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி தானே பாஸ்டர் சொன்னாரு, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? ஆமா. சீ போ அப்படின்னு என்ன செய்யணும்? சொல்லணும். அல்லேலூயா. வீட்டுல போனோம்னா வீட்டுக்கார சீ போன்னு சொல்லிடுறாங்க. அவர் பிசாசு கிடையாது. மனைவியும் சொல்லிடுறாதீங்க, அவங்களும் யாரும் கிடையாது, பிசாசு கிடையாது. அல்லேலூயா. அப்போ சீ போ என்று யார சொல்லணும்? பிசாசை சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்ப சூழ்நிலை இருக்கும் பொழுது அவன் தேவனை நோக்கி என்ன செய்தான்? கூப்பிட்டான். தேவன் சொன்னார், நீ உன் கையை என்ன செய்ப்பா? நீட்டு அப்படின்னு சொன்ன பொழுது கையை நீட்டின பொழுது அங்கு தேவன் பெரிய அற்புதத்தை என்ன செய்தார்? செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்கம்மா. சிறப்பு.
27 வாசிங்க. அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற்காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஆமென், அல்லேலூயா. அப்ப என்ன நினைச்சுன்னா, மறுபடியும் அக்கறைக்கு போயிட்டு மறுபடியும் ஜெபம் பண்றான். அங்கு கடல் என்ன செய்தது? மூடினது. அல்லேலூயா. ஜலம் திரும்பி ரதங்களையும் குதிரை வீரர்களையும் அவர்கள் பின்னாக சமுத்திரம் பிரவேசித்து இருந்தது. பார்வோனும் இராணுவம் அனைத்தையும் என்ன செய்ததா? மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனும் என்ன செய்யவில்லை? தப்பவில்லை. அல்லேலூயா. உங்க ஜெபம் சரியா இருந்தா உங்களுக்கு எதிராக இருக்கிற எந்த சாத்தான் என்ன செய்ய முடியாது? தப்பிக்க முடியாது. அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் சரியாக இருந்தா நமக்கு எதிராக இருக்கிற எந்த சாத்தான் என்ன செய்ய முடியாது? தப்பிக்க முடியாது. உங்க என்கவுண்டர்ல அவன் கண்டிப்பா என்ன செய்வான்? மாட்டியே ஆகுவான். அல்லேலூயா. அப்ப ஒருத்தரும் தப்பிக்கல. எத்தனை பேர் வந்தாங்களோ அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? 400 ரதங்களா வந்துச்சு. வாசிங்க. ஏழாவது வசனம். பிரதானமாக 600 ரதங்கள் என்ன செஞ்சது? வந்தது. 600 என்னது? காளி. அது கூட என்னெல்லாம் வந்துச்சோ அவ்வளவுத்தையும் கர்த்தர் என்ன செய்தார்? காளி பண்ணி போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறமும் அவர்கள் இடதுபுறமும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக என்ன செஞ்சது? இவ்விதமாய் கர்த்தர் அந்த நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்தார், ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடந்ததை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். அல்லேலூயா. அப்ப என்ன நடந்தது என்றால், தேவன் சூழ்நிலையை மாற்றி எந்த சூழ்நிலையை பயமுறுத்தினார்களோ, எவர்கள் அவர்களை பின்தொடர்ந்து வந்தார்களோ, யார் அவங்களை அழிக்க வேண்டும், பிடிக்க வேண்டும், மறுபடியும் அடிமைத்தனத்தில் வைக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் எல்லாரும் செத்து கிடந்தார்கள். அல்லேலூயா. ஏன்னா இவருடைய விசுவாசம். அல்லேலூயா. மோசேயினுடைய ஜெபம் அது அவர்களுக்கு அற்புதங்களை என்ன செய்தது? கொண்டு வந்தது. அல்லேலூயா. அப்ப இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறது என்னவென்றால், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுகிற தெய்வம். அல்லேலூயா. சூழ்நிலை எப்படிப்பட்டதாக கூட இருக்கலாம், ஆனா அந்த சூழ்நிலையை கர்த்தர் என்ன செய்கிறார்? மாற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். லூக்காவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 11 முதல் வாசிங்க. லூக்கா 7:11 முதல். மறுநாளிலே அவர் ஞாயின் என்னும் ஊருக்கு என்ன செய்தார்? போனார். அப்ப அவரும் மாத்திரம் போல அவருடைய சீசர்களும் கூட என்ன செய்தார்கள்? கடந்து போனார்கள். அப்ப ஊரின் வாசலுக்கு, அந்த வாசல்ல போனோன்னு மரிச்ச ஒருவனை ஒரு சவப்பெட்டியோட என்ன செய்யறாங்க? வாரன். நல்ல சகுனம். அப்படிதானே நம்ம இதுல சொல்ல போனா நல்ல சகுனம். ஏதாவது நல்ல காரியத்துக்கு போனா பணம் வந்தா என்னது? சொல்லுங்கம்மா, அம்மாவுக்கு தான் தெரியும். என்னது? நல்லதா கெட்டதா? நல்லது. ஆமா. போன நம்ம ஏதாட்டும் ஒரு இதுக்கு போனோம்னா பணம் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அப்படி வச்சிருக்காங்க. அல்லேலூயா. நான் தருமபுரியில் இருக்கும் பொழுது வாக்கிங் போயிட்டு இருந்தேன். நானே அந்த வீட்டில இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வந்துட்டேன். ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும் டிவி ஸ்பீட்ல வந்தாங்க. அவங்க ஏற்கனவே 10 கிலோமீட்டர் வந்திருப்பாங்க போல. ஒரு பூனை குறுக்க ஓடிச்சு. 2 பேரும் அப்படியே உட்காந்துட்டாங்க. நானும் சரி அப்படி நான் பார்த்தேன், என்னடா அப்படின்ட்டு உட்காந்துட்டு ஏதோ பேசினாங்க. நானும் வாக்கிங் போயிட்டு திரும்பி வர, அப்பவும் என்ன செஞ்சிருக்காங்க? உட்காந்து. போற சகுனம் என்ன செய்யல? சரியில்லை. அல்லேலூயா. அப்ப இப்ப இயேசு பட்டணத்துக்குள்ள நுழையும் பொழுதே பார்க்கிற காட்சி என்னன்னா, அங்கு மரித்த ஒருத்தனை அடக்கம் பண்ணுவதற்காக ஒரு பெரிய ஓலமிட்டு அழுகையின் சத்தத்தோடு இருக்கிற ஒரு சூழ்நிலையை என்ன செய்கிறார்? பார்க்கிறார். வாசிங்க. இப்ப என்னன்னா, இந்த சூழ்நிலை என்னன்னா, அந்த அம்மாவுக்கு ஒரே பையன் தான் இருக்கான். கணவன் என்னது?
இல்ல, விதவை. கணவன் என்ன செஞ்சிட்டாரு, இறந்து போயிட்டாரு. இவன் நல்ல வாலிபன். அந்த வாலிபன் இப்ப என்ன செஞ்சிட்டான், அந்த இருந்த ஒரு நம்பிக்கையே அந்த அம்மாக்கு என்னது இல்லாம போய்விட்டது. இப்பொழுது மகன் மரித்து விட்டான். மகனை போய் அடக்கம் பண்ணக்கூடிய சூழ்நிலை. இவள் அழுது புலம்பி புரண்டு அவள் என்ன செய்கிறாள், இருக்கிற ஒரு சூழ்நிலை. எல்லா சொந்த பந்தங்கள் எல்லாம் ஊராரெல்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்க, அடக்கம் பண்ணுவதற்கு பெட்டியை தூக்கி கொண்டு என்ன செய்யறாங்க, போகிறார்கள். இப்பொழுது இயேசு அங்கு எதிர்கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அப்ப இவளுடைய சூழ்நிலை மாறுமா? மாறதுக்கு எந்த வழியுமே என்னது கிடையாது. இவளுடைய சூழ்நிலை மாறதுக்கு எந்த வழியுமே கிடையாது. திரும்பி தன்னுடைய மகன் இவளுக்கு கிடைப்பதற்கும் எந்த சூழ்நிலை என்னது இல்ல. இவளுடைய அழுகையை மாற்றுவதற்கு எந்த சூழ்நிலை இல்லை. இனி காலம் ஃபுல்லா இவளுடைய வாழ்க்கையில அழுகை மாத்திரம் தான் மிஞ்சும். இவ கடைசி வரைக்கும் இவ தான் உழைச்சி என்ன செய்யணும், சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை. இவள் எல்லாவற்றையும் நினைத்து அழுகிறாள். தன்னுடைய பிள்ளையை சின்ன வயசுல இருந்து வளர்த்ததை நினைத்து அழுகிறாள். தன்னுடைய கணவனை இழந்த சூழ்நிலையில தன்னுடைய குடும்ப நிலைமையை குறித்து என்ன செய்கிறாள், அழுகிறாள். இவளுடைய எல்லா சூழ்நிலையும் இவள் கண்ணுக்கு முன்பதாக வருகிறது. அங்கு அவளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்க இயேசு கடந்து வந்தார். அல்லேலூயா. வாசிக்கணும். அப்ப பாருங்க, கர்த்தர் அவளை பார்த்து அவளுடைய சூழ்நிலையை பார்க்கிறார். யார் அந்த கூட்டத்துல ரொம்ப அழுகிறார், யார் வேதனையோடு இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்து அவள் அருகிலே போய் கர்த்தர் மனதுருகுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்தாரா, மனதுருகினார். மனதுருகி அவளை தொட்டு பாடையை தொட்டார். சுமந்தவர்கள் என்ன செய்தார்கள், நின்றார்கள். ஆமா, அப்ப பெரிய ஜெபம் பண்ணல, அந்த சூழ்நிலையை பார்க்கிறாரு. இவருடைய மனம் உருகுது. எப்படி உருகுதுன்னா, இவர் இந்த நேரத்தில் ஒரு விதவை பெண்ணை போல நினைத்து பார்க்கிறார். அல்லேலூயா. எப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும்னா, அந்த சூழ்நிலையில நீங்க தாங்க முடியாத ஒரு வேதனை. அன்னாளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அவள் போய் தேவ சமூகத்துல நிறைய தர போயிருக்கிறா. ஆனால் அந்த முறை போன உடனே அவள் ஒன்றுமே செய்யவில்லை. அவள் என்ன செய்கிறாள், போய் உடனே அழுகிறாள். போய் என்ன செய்கிறாள், அழுகிறாள். போய் என்ன செய்கிறாள், அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாள். இப்ப ஒரே அழுகிறா சத்தம் தான் கேட்கு. அவளுடைய அழுகை கண்ணீரை கண்ணை மூடனோடனே கண்ணீர் தார தாரையாக என்ன செய்கிறது, வருகிறது. அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில, அதே போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் இந்த விதவை தாயும் என்ன செய்கிறார் இருக்கிறார். நான் ஏற்கனவே நிறைய தடவை உங்களுக்கு ஒரு கதை சொல்லி இருக்கிறேன். ஒரு பெண்ணு அவ குழந்தையோட என்ன செஞ்சா, பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பஸ் ஏறும்போது அவனுடைய மாமா பார்க்குறாரு. என்னம்மா பஸ் ஊருக்கு போறேன் அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்ல. சரி சரி போயிட்டு வரட்டும். பஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க சித்தப்பா இருக்காரு. என்னம்மா என்ன ஊருக்கு கிளம்பிட்டேன். ஆமா கிளம்பிட்டேம்மா. டிக்கெட் நான் எடுத்து, பரவாயில்ல எடுத்துருங்க. இறங்கணும்னு யாரு நிக்கா, பெரியம்மா நிக்காங்க. ஒன்னும் சொல்லலை. நேரா பாத்தீங்கன்னா இவங்கிட்ட எல்லாம் சமாளிச்சு வந்துட்டா. ஆனா வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போன உடனே அம்மாவை பாக்குறா. பார்த்த உடனே கேன்னு என்ன செய்கிறா, அழுகிறா. அப்ப அதே போலதான் இயேசு அந்த சூழ்நிலையை பார்த்து மனமுருகுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வியாதியினுடைய நிலைமையை பார்த்து கர்த்தர் மனமுருகுகிறார். எதற்காக என்றால், உங்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்காக. உங்களுடைய பொருளாதாரத்தில் நீங்க எவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் என்பதை பார்த்து கர்த்தர் மனமுருகுகிறார். எதற்காக என்றால், உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு பிரேக் த்ரூவை கர்த்தர் என்ன செய்கிறார், உண்டாக்குவதற்காக. உடைய குடும்ப சூழ்நிலையில் இருக்கிற சமாதானமின்மையை பார்த்து கர்த்தர் என்ன செய்கிறார், மனம் உருகுகிறார். எதற்காக வென்றால், உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பதற்காக. நீங்க வடிக்கிற கண்ணீரை எதிர்காலத்தை குறித்து, ஒருவேளை பிள்ளைகளை குறித்து, அல்லது உங்களுடைய வேலையை குறித்து, இல்ல நான் எத்தனை வருஷம் உயிரோடு இருப்பனும் தெரியாது, எனக்கு அடிக்கடி உடம்புல ஒரு விதமான சூழ்நிலை ஏற்படுகிறது என்று சொல்லி நீங்கள் மனதிற்குள்ளே புலம்புகிறதை, அழுகிறதை, நீங்கள் கண்ணீர் விடுகிறதை, அதோட உங்களுடைய வேலைகள் எல்லாம் செய்வதை கர்த்தர் பார்த்து மனதுருகுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை என்னவாகும், எனக்கு யாருமே துணை இல்லையே. அதே போலதான் அன்றைக்கு அவள் அதை நினைத்து அழுகிறது போல, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க உங்க உள்ளத்துல அழுது கொண்டிருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்காக பாடையை தொடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா.
உங்களுக்காக மரித்து போனதை கர்த்தர் தொடுகிறவராக இருக்கிறார். எதற்காகவென்றால் அதை உயிர்ப்பிப்பதற்காக. அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு வேறொரு மகனை கொடுக்கவில்லை, வேறொரு பிள்ளையை கொடுக்கவில்லை, வேறொரு வாழ்க்கை கொடுக்கவில்லை. எதை நினைத்து அவள் அழுதாளோ, எதை நினைத்து புலம்பினாளோ அதையே கர்த்தர் திருப்பி கொடுக்கிறார். அல்லேலூயா. எந்த சிறைச்சாலையிலே இரத்தத்தோடு இருந்தார்களோ, எந்த சிறைச்சாலையிலே ஆடைகள் கிழிக்கப்பட்டிருந்ததோ, எந்த சிறைச்சாலையிலே அவர்கள் தரதரவென்று இழுத்து கொண்டு வந்தார்களோ, எந்த சிறைச்சாலை அதிபன் அவனை அடித்தானோ அதே கரங்களினாலே அவன் அவருடைய இரத்தத்தை துடைத்து விட்டான். போடா வாடா என்று சொன்னவன், நீ எல்லாம் ஒரு ஆளாடா, நீ எல்லாம் ஒன்னடா, யாரா இங்க வர சொன்னா என்று சொன்னவன் இப்பொழுது சொல்லுகிறான், ஐயா உங்களுக்கு என்ன வேண்டும்? ஐயா உங்களுக்கு பழ ஜூஸ் வேண்டுமா, ஆப்பிள் ஜூஸ் வேண்டுமா, உங்களுக்கு என்ன மருந்து போடணும், உங்களுடைய காயத்தை தெரியாம அடிச்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை பவுலுக்கும் சீலாவுக்கும் எதிராக இருந்ததோ அதே சூழ்நிலை அவருடைய ஜெபத்தின் நிமித்தம், துதியின் நிமித்தம், அவர்கள் தேவனை அந்த சூழ்நிலை துதித்ததின் நிமித்தம் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. எந்த செங்கடல் வழி அடைத்திருந்ததோ, இனி ஒருவேளை இதுல விழுந்துதான் சாகணுமா, இல்ல பார்வோன் தான் நம்மளை அழிப்பானா, அந்த எகிப்திலிருந்து வந்தது தப்பா போச்சு என்கிறதான கேள்விக்குறியோடு இருந்தார்களோ அந்த செங்கடல் தான் அவர்களுக்கு வழிவிட்டது. அல்லேலூயா. எந்த விதவை அழுதாலோ, என் மகன் இன்மை திரும்ப கிடைக்க மாட்டான், என் சம்பாத்தியத்திற்கு என்ன செய்வேன், என்னுடைய எதிர்காலத்திற்கு என்ன செய்வேன், இனி நான் எப்படி வாழ்வேன் என்று சொல்லி அவள் புலம்பினாலோ அதே மகனை தான் கர்த்தர் திருப்பி கொடுத்தார். அல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்துல, உங்க சூழ்நிலையின் மத்தியில நீங்க என்ன நிலைமையில இருக்கிறீர்களோ அதை மாற்ற ஜீவனுள்ள தேவன் உங்கள் அருகிலே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து அவர் சும்மா இருக்கிற தேவன் அல்ல. உங்களுடைய நிலைமையை பார்த்து அப்படியே அமைதியா இருக்கிறவர் அல்ல. விதவையின் கண்ணீரை பார்த்து அவர் கடந்து போக தேவன் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை பார்த்து இவ்வளவுதானா என்னுடைய வாழ்க்கை என்று கதறின அவர்களை விட்டு அவர் கடந்து போகவில்லை. அல்லேலூயா. அதே தேவன் இன்றைக்கு உங்களுடைய வியாதியை பார்த்து கடந்து போகிறவர் அல்ல, உங்களுடைய கடன் பிரச்சனையை பார்த்து கடந்து போகிறவர் அல்ல, உங்களுடைய வேண்டுதலை கேட்டு கடந்து போகிறவர் அல்ல. உங்களுடைய சூழ்நிலை அப்படியே விட்டுவிட்டு அவர் பரலோகத்தில் சிங்காசனத்திலே அவர் அமைதியா ஜாலியாக இருக்கிற தேவன் அல்ல, உங்களுக்காக இறங்கி வந்திருக்கிற தெய்வம். அல்லேலூயா. உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். மகனே நீ வடிக்கிற கண்ணீரை பார்க்கிறார். மகளே நீ வடிக்கிற கண்ணீரை பார்க்கிறார். நீ இரவிலே அழுவதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தி வேளையிலே உன் உள்ளம் உடைகிறதை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் உனக்காக இறங்கி வந்திருக்கிறார். அவர் செங்கடலை பிளந்த தெய்வம். அல்லேலூயா. அவர் விதவையின் கண்ணீரை மாற்றின தெய்வம். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் மத்தியிலே அவர் அற்புதம் செய்வதற்காக இறங்கி வந்திருக்கிறார். உங்களுடைய நிலைமை என்ன வேணாலும் இருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலை என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் சூழ்நிலையை அவர் மாற்றுகிற தெய்வம். அல்லேலூயா. சூழ்நிலை அவருக்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சங்கீதத்திலே நாம் வாசித்தோம். இன்றைக்கு உங்களுக்காக அவர் செங்கடலை பிரிக்க போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்காக அந்த விதவையினுடைய கண்ணீரை மாற்றின தெய்வம் உங்களுக்காக கண்ணீரை மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. 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 ஆண்டவருடைய சமூகத்துல, அப்பா என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுங்க, என் வியாதியில ஒரு மாற்றத்தை கொடுங்க ஆண்டவரே, என்னுடைய அப்பா சூழ்நிலையில ஒரு மாற்றத்தை கொடுங்க ஆண்டவரே, என் நினைப்புல வரக்கூடிய மரண எண்ணங்களிலிருந்து என்னை மாற்றும் ஆண்டவரே. எதிர்காலத்தை குறித்து நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேனே, என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி நான் அழுகிறேனே, என்னுடைய ஆண்டவரே சூழ்நிலை எப்படி இருக்கும் என்று நான் ஆண்டவரே திகைத்துக் கொண்டிருக்கிறேனே, எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 சீசர்களுக்கு நம்பிக்கை இல்லை, இனி இயேசு வருவார்னு அவங்க நம்பல. ஆனா இயேசு சொன்னார், நான் 3ஆம் நாள் என்ன செய்வேன், உயிரோடு வருவேன் என்று. ஆனா அவங்களால அதை நம்பல. அவங்களுக்கு எப்ப நம்மளை கொல்லுவாங்களோ அப்படின்னு பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு உங்க சூழ்நிலைக்கு நீங்க பயந்து கொண்டிருக்கலாம், சில நபர்களுக்கு நீங்க பயந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த பிரச்சனை வந்தா நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். இனி நான் அடுத்த அடிக்கு என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் சோர்வோடு இருக்கலாம். அதே சூழ்நிலை தான் சீசர்
சீசர்களுக்கு இருந்தது. அல்லேலூயா. அதே சூழ்நிலை யாருக்கு இருந்தது? சீசர்களுக்கு இருந்தது. அடுத்த நம்பிக்கை இல்லை. பேதுரு சொன்னா, நீங்க என்னோடு கூட வாங்க, மீன் பிடிக்க என்ன செய்வோம்? போவோம். பழைய நிலைமைக்கு நாம் என்ன செய்து விடுவோம்? போய்விடும் என்று சொல்லி. ஆனால் இயேசு சொன்னபடி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே ஒரு சூழ்நிலையை பார்க்காத, மகனே ஒரு சூழ்நிலையை பார்க்காத, நீ என் சமூகத்தில் அமர்ந்திரு. ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நீ எனக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு, தகப்பனே என் சூழ்நிலையை மாற்றும் ஆண்டவரே, என் சூழ்நிலையை மாற்றும் ஆண்டவரே, என்னால் இந்த நிலைமையை தாங்க முடியவில்லை, எனக்கு இந்த பிரஷர் தாங்க முடியவில்லை, எனக்கு இருக்கிற இந்த நிலைமையை நான் என்னால தாங்க முடியவில்லை என்று சொல்லி ஒரு அன்னாளை போல நீ கதறுவாயானால், ஒரு யாபேசை போல, ஆண்டவரே என்னுடைய தாய் என்னை துக்கத்தோடு பெற்றாள், என்னுடைய சகோதரர்கள் என்னை துக்கம் என்று சொல்லுகிறார்கள், ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நீ துக்கத்துக்கு பிறந்தவன், உன் வாழ்க்கையே துக்கம் தான் என்று சொல்லி ஏளனம் செய்து கொண்டிருந்த நேரம், கேலி செய்து கொண்டிருந்த நேரம், அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூப்பிட்டான். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் கடந்து வருகிறார் என்று சொன்ன பொழுது தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டான். அங்கு அதட்டினார்கள், அவனை சத்தம் போட்டார்கள், அமைதலாயிரு என்று சொன்னார்கள். ஆனா அவன் நிக்கல. அவன் மறுபடியும் கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் அந்த இடத்திலே நின்றார். ஒருவேளை இன்னைக்கு உன்னுடைய சூழ்நிலை நிமித்தம் நீ கூப்பிடுகிற கூக்குரல் தேவ சமூகத்தில் எட்டணும் மகனே. நீ கூப்பிடுகிற கூக்குரல் தேவ சமூகத்தில் எட்டணும் சகோதரனே. அப்படி எட்டுமானால் கர்த்தர் உனக்காக நிற்கிறவராக இருக்கிறார். அவர் நின்று திரும்பி அவனிடத்துல கேட்டார், உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. இந்த மத்தியான வேளையிலும் கர்த்தர் உங்களிடத்துல கேட்கிறார், உனக்கு என்ன செய்ய வேண்டும். நம்ம அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நின்று, அல்லது முழங்கால் போட நினைக்கிறவர்கள் முழங்கால் போடுங்க, இல்லை சாஷ்டாங்கமாய் கர்த்தருடைய சமூகத்தில் நான் விழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் நீங்க விழுந்து கிடக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் உங்க மனதை ஊற்றி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சூழ்நிலையை மாற்றினார். அந்த சிறைச்சாலையிலிருந்து அவங்க வெளியே வந்தா குணமாதான் வளரணும். அவ்வளவு அடிகள், அவ்வளவு வேதனைகள். அவர்கள் ஆராதிக்க முடியாது என்று சொல்லவில்லை. அவர்கள் கரங்களை தட்டுவதற்கு வழி இல்லை, அவர்கள் துள்ளி குதிப்பதற்கு வழி இல்லை. ஆனா அவங்க வாய்களை திறந்து கர்த்தரை ஆராதித்தார். ஒருவேளை இன்றைக்கு நீங்க ஆராதனைக்கு போக முடியாத சூழ்நிலை, கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கலாம். கர்த்தருடைய வேத வசனத்தை நீங்க கேட்க முடியாத சூழ்நிலை, வேலை பழுக்கள், குடும்ப சூழ்நிலை உங்களை நெருக்கலாம். ஆனா அந்த சூழ்நிலையெல்லாம் மாறணும்னா, நீங்க கர்த்தரை குடும்பமாய் ஆராதிக்கணும்னா, நீங்க கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர வேண்டும் என்றால், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் துதிக்க வேண்டும், கர்த்தரை நீங்க ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை நீங்க மகிமைப்படுத்த வேண்டும். அப்பந்தான் கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருவார். அங்கு பெரிய கடல் இருந்தது. அவர்கள் பார்வோனிடத்திலிருந்து வெளியே வரும் பொழுது சந்தோஷத்தோடு வந்தார்கள். இப்பொழுது போக 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 அங்கு பெரிய செங்கடலை பார்க்கிறார்கள். பெரிய செங்கடல் கூட அவங்களுக்கு பயம் இல்லை. ஆனா பின்னாடி பார்வோன் வந்தது அவங்களுக்கு பெரிய பயம். அந்த பயம், ரெண்டு பயத்துக்கு நடுவிலே நின்று கொண்டார்கள். எதிரே செங்கடல், பின்னாடி பார்வோம். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறீங்களா? இடது பக்கம் போனா பிரச்சனை, வலது பக்கம் போனா பிரச்சனை, முன்னாடி போனா பிரச்சனை, பின்னாடி போனா பிரச்சனை. தாவீது சொல்லுவது போல, நான் பாதாளத்திற்கு போனாலும் அங்கே நீர் இருக்கிறேன், நான் வானத்திற்கு போனாலும் அங்கே இருக்கிறேன். நீங்க சொல்லலாம், நான் எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு கத்தி போல பிரச்சனை இருக்கு பாஸ்டர். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் கரத்தை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல, ஏசப்பா பரிசுத்த ஆவியானவரே என்று நீங்கள் கேட்பீர்களானால்
ஒரு நிமிடத்திலே கர்த்தர் உங்க பிரச்சனையை மாற்ற முடியும். அல்லேலூயா. சில மணி நேரங்களிலே, சில வினாடிகளிலே அவர்களுக்கு எதிராய் பாதை திறந்தது. நீங்க கண்ணீரோடு ஜெபிப்பீர்களானால், உங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிப்பீர்களானால், உங்களுடைய இயலாமையை நீங்கள் உணர்ந்து ஜெபிப்பீர்களானால், உங்களுக்காக வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது அவர் உதவி செய்வதற்காக நம் மத்தியிலே அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ராபாலா சந்தா ராபாலா தா ரிகாபானா ஓ ரிகாபானா தா ரைபாலா தா ராபாபாபாபா ஓ ரிமானா தா ராபாபாபாபாபாபாபா. மோசேயினுடைய கரங்கள் உயர்ந்த பொழுது, மோசேயினுடைய குரல்கள் உயர்ந்த பொழுது, மோசேயினுடைய அந்த சத்தம் தேவ சமூகத்தை எட்டின பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய சத்தம் தேவ சமூகத்திலே எட்டின பொழுது, அங்கு செங்கடல் பிரிக்கப்பட்டது. செங்கடல் அங்கு மதுளை போல அது இருபுறமும் நின்றது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய கிரியை உங்க வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் என்றால் உங்க சத்தம் தேவ சமூகத்திலே எட்ட வேண்டும். தேவ சமூகத்திலே எட்ட வேண்டும். இதிலிருந்து ஆசீர்வாதம் வராதுன்னு நீங்க நினைக்கலாம். அந்த விதவையும் அப்படித்தான் நினைச்சா, இனிய வாழ்க்கை போச்சு. ஆனா எது சாபமாக மாறினதோ, எது அழுகையாக மாறினதோ, எது நிரந்தர துக்கத்தை கொண்டு வரும் என்று நினைத்தாலோ அந்த மகனையே கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க செய்கிற வேலையில, நீங்க இருக்கிற சூழ்நிலையில கர்த்தரால கிரியை செய்ய முடியும். கர்த்தரால கிரியை செய்ய முடியும். ஒரு விதவையை போல நீங்க அழுவீங்களா? ஒரு விதவையை போல கதறுவீங்களா? அந்த இழந்து போன சூழ்நிலையை போல தேவ சமூகத்தில் நீங்க கதறுவீர்களானால், எதை நீங்கள் இழக்க போகிறீர்கள் என்று நினைக்கிறீர்களோ அதிலிருந்தே கர்த்தர் உங்களுக்கு தொடக்கத்தை தரப்போகிறார். அதிலிருந்து கர்த்தர் விடுதலையை தரப்போகிறார். அதையே உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஷபரதுரமன ஹத்துரபபபபா ஓரிபலதர கபததரபபபபபா உரபல ஷபலதுரமன ஹந்துரபன ரிமனதல கபலத திக்கரபபபபா. Hallelujah, 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 hallelujah. இயேசுவே hallelujah, 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 hallelujah. நல்ல வாய்களை திறந்த ஆண்டவருடைய சமூகத்துல நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு கர்த்தருடைய விடுதலை, கர்த்தருடைய விடுதலையின் நாள் இது. கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தர போகிறார். எஸ் எஸ் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் விடுதலையை தர போகிறார். சூழ்நிலையை பார்த்து பேசுங்க. சூழ்நிலையை பார்த்து பயந்து போகாதீங்க. சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சூழ்நிலையை மாற்றுகிற தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். சூழ்நிலையை மாற்றுகிற தெய்வம் உங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் டடி எல்லாமாகும், உம்மாலாகும் டடி எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, இயேசுவால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, இயேசுவால் ஆகாதது எதுவும் இல்லை.
அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, இயேசுவால் ஆகாதது எதுவும் இல்லை. 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 கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டே. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டே. உம்மால் ஆகும் டடி எல்லாம் ஆகும், உம்மால் ஆகும் டடி எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்லை, இயேசுவால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, இயேசுவால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆமாண்டவரே, உங்களால முடியாது எதுவுமே கிடையாது. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே தலைவணங்கி கண்ணீரோடு புலம்பலோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் எல்லாவற்றையும் செய்யுங்கப்பா. சூழ்நிலைகளை மாற்றுங்கப்பா. உங்க கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நம் கர்த்தருக்கென்று காணிக்கை படைக்க போகிறோம். நம்முடைய காணிக்கைகளை நாம் கரத்திலே எடுத்து வைத்துக் கொள்வோம். நாம் ஜெபிக்கலாம் ஆண்டவருடைய சமூகத்துல. அல்லேலூயா. காணிக்கைக்காக நம் ஜெபம், காணிக்கைக்காக எல்லாரும் நம்முடைய கரத்திலே காணிக்கையை எடுத்து வைத்துக் கொள்வோம். காணிக்கைக்காக ஸ்தோத்திர சர்பிலா சொல்லுவோம். ஒவ்வொரு வார்த்தை மூலியமா எங்களோடு இடம்பெற்றிலே அதற்காக நன்றி தகப்பனே. சோதரமையா காணிக்கைக்காக நினைச்சிருக்கிறோம் தகப்பனே. இசுமா யோசனை மத்தியிலும் தகப்பனே அப்பா அப்பா பிள்ளைக்கு தகப்பனே மக்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. எல்லா வீடுகளிலும் அப்பவும் எண்ணெய் குறையாமல் எல்லா ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக திரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம். காணிக்கை பாடல் யாராவது பாடுறீங்களா? தினேஷ், யாராவது பாட போறீங்களா? காணிக்கை பாடல் பாடும் பொழுது நினைத்தே